நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, அங்க பேக் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அண்ணா, அந்த பேக் எவ்வளவு? அது 300 ரூபாமா. அப்ப இது 250 ரூபாமா. அதை எடுத்து கட்டுங்க. அந்த பேக் எவ்வளவுனா? இது 700 ரூபாமா. பாத்தீங்களாண்ணா, இது ரொம்ப அழகா இருக்குல்ல? கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா இந்த டிசைனை பாருங்களேன், இது ரொம்ப மாடர்னா இருக்குல்ல? பரவாயில்லண்ணா, பேக்குக்காக இவ்ளோ பணம் செலவு பண்ண வேண்டாம். நான் வேற ஏதாவது கம்மி விலையில எடுத்துக்கிறேன். ஏய், கம்மி விலையிலேயே வாங்கணும்? நான் எதுவும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு எதுக்காக நிற்கிறேன்? உன்னை விட எனக்கு ஒன்றும் பணம் முக்கியம் இல்லை. உனக்கு எந்த பேக் பிடிச்சிருக்கோ அதே வாங்க. அண்ணா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அட ச்சே, இதே லட்சியம் கனவுன்னு கேட்டு கேட்டு ஒரே வெறுப்பாயிருச்சு. அம்மா அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன இந்த நேரத்துல ஓ கனவு லட்சியம் அது இதுன்னு சொல்லி எதுக்காக ஓ சந்தோஷத்தையும் ஏன் சந்தோஷத்தையும் கெடுக்கிற சந்தியா? என்ன தேங்க்யூ அண்ணா. போலாமா? வா. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட அண்ணனுங்களும் இருக்காங்களா? தங்கச்சியோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிற அண்ணன் இன்னும் இருக்காங்க. வணக்கம் சூர்யாம்மா. ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்கேன். உங்க பையன் சூர்யாக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்குமா. அந்த பொண்ணோட அண்ணன் ஆகாஷ் தம்பி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர போறாரு. உன் லீலைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படி நான் சண்டை போட்டாதான் ஏன் பிரார்த்தனை நீ கேப்பேன்னு தெரிஞ்சிருந்தா முதல்லயே உன்கிட்ட சண்டை போட்டிருப்பேன். முதல்ல இதெல்லாம் நடந்திருக்கும். நேத்து தான் சண்டை போட்டேன். அதுக்குள்ள என் பையனுக்கு ஒரு நல்ல வரன் அனுப்பியிருக்கே. உனக்கு கோடான கோடி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம், எங்க இருக்க? என்னங்க? மீனாட்சி, கஸ்தூரி. அம்மா, என்னாச்சுமா? ஏன் கத்துறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம சூர்யாவுக்கு ஒரு நல்ல வரன் ஒண்ணு கிடைச்சிருக்கான். அந்த பொண்ணோட அண்ணன் நம்ம சூர்யாவை பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வர போறாரு. ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு உடனே ஸ்வீட் பீடா வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு. ஸ்வீட் வாங்கலாம். இன்னைக்கு உண்மையிலேயே நீ நல்ல செய்தியை சொல்லியிருக்க. மீனாட்சி, எனக்கு என்னமோ இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு தோணுது. அதனால நம்ம சார்பா எந்த குறையும் இருக்க கூடாது. வீட்டை 2 பேரும் சேர்ந்து கடகடன் சுத்தம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கறதுக்கு டிஃபன் வகைகள் 4-5 செஞ்சு வைங்க. இன்னொரு விஷயம், வீட்டையெல்லாம் நல்லா அழகா அலங்காரம் பண்ணுங்க. அப்புறம் மோகன், மேல இருந்து புது பாத்திர செட் எல்லாம் கீழே இறக்கி வை. விக்ரம், அம்மா, நீ ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ண சொல்லு. இல்ல அது தலையில விழுந்துரும் பயந்து பொண்ணோட அண்ணன் ஓடிட போறாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சேன்னா அப்புறம் சம்பந்திக்கு முன்னாடி ஏமானம் தான் போகும். நல்லா குளிச்சிட்டு வாங்க, இல்லனா உங்க மேல இருந்து பான் வாசனை போகவே போகாது. நான் உடனே போய் சூர்யாவை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் இங்கே நின்று ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இருக்க போறீங்களா? போங்க. ஆண்டவா, இந்த வர மட்டும் சரியா அமைஞ்சிருச்சுன்னா நான் உன் கோயிலுக்கு வந்து 101 பிரதட்சணம் பண்றேன். இல்ல 101 பிரதட்சணை வேணாம். ஏன்னா அதை முடிக்கிறதுக்குள்ளர நான் மேல வந்து சேர்ந்துருவேன். அதனால 21 போதும். 21 அது வந்து
5 பிரதட்சணை பண்ணா போதும்ல? இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் மனசார நான் இங்கே நின்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதை ஏற்றுக்கங்க சாமி. சோட்டு, சொல்லுங்கம்மா. சூர்யா எங்க? சூரியனா இப்பதான் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனாரு. அக்கா ஏதோ வாங்கணும்னு சொன்னாங்கல்ல. இவளுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பா. என்னம்மா, ஏதாவது வேலை இருக்கா? ஆ, சூர்யா வந்தா அவனை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லு. அவனுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. பொண்ணோட அண்ணன் இன்னைக்கு வீட்டுக்கு வராரு. அப்படின்னா சூரியனுக்கு கல்யாணமா? அப்ப ஜாலிதான். டிங்கு டிகா டிங்கு டிகா டிங்கு டிகா டிங்கு டிகா. பாத்துடா கண்ணா, இப்பவே ரொம்ப டான்ஸ் ஆடாத. இங்கேயே உட்கார்ந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. பொண்ணு அழகா இருக்கணும்னு வேண்டிக்கோ. பொண்ணு என் சூர்யாவுக்கு தகுந்தவளா இருக்கணும். பொண்ணோட அண்ணன் இன்னைக்கு உடனே சரின்னு சொல்லிடணும். அந்த கிருஷ்ணாவனை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் மட்டும் அப்படியே இருந்தானா சந்தியாவுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அங்கிதா, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். சரிங்க. அங்கிதா, அங்கிதா, என்னாச்சு? என்னாச்சு அங்கிதா? ஒன்றும் இல்லைல்ல? வா, ஒன்றும் அடி இல்லைல்ல? இந்தா தண்ணி. உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? நான் டாக்டரை கூப்பிடவா? வேண்டாம், நான் நல்லதா இருக்கேன். ஏன் ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? உன் முகத்தை நீ கண்ணாடியில பாத்தியா? உன் முகத்துல கலைங்கிறது சுத்தமா இல்ல. அங்கிதான் நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆற? இங்க பாரு, நம்ம வீட்டுல நடக்கிற எதுவுமே தவறு இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ உன்னோட... அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் அம்மாவாக போறேன். என்ன? இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் என்கிட்ட சொல்லல? நான் சொல்லலாம் தான் வந்தேன். அங்கிதா, ஆனா நீங்க சந்தியாவோட கல்யாண விஷயமா கிளம்பிட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் சொல்லலான்னு பார்த்தேன். அது முடியாமலே போயிடுச்சு. சோ இதனால என் மேல கோவமா இருந்தியா? சரி, விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. அங்கிதா, நீயே யோசிச்சு பாரு. நம்ம குழந்தை பிறக்கும் போது அதிர்ஷ்டத்தோட பிறக்க போகுது. அது யூஎஸ் சிட்டிசனா பிறக்க போகுது. நம்ம குழந்தை யூஎஸ்ல பிறக்க போகுது. நம்ம குழந்தைக்கு கிரீன் கார்டு கிடைக்கும். நம்ம குழந்தை அங்கதான் படிக்க போகுது. அங்க நல்லா இருக்கும். நம்ம குழந்தை என்ன மாதிரி இந்த சின்ன ஊர்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சின்ன ஊர்ல தாங்க நீங்க பிறந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க. இந்த சின்ன ஊரு தாங்க உங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை கொடுத்திருக்கு. இந்த சின்ன ஊரு தாங்க உங்களுடைய எல்லா கனவுகளையும் இப்ப நினைவாக்கியிருக்கு. அங்கிதா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் எமோஷனலா எடுத்துக்காத. ஒரே ஒரு முறை பிராக்டிகலா யோசிச்சு பாரு. ஒருவேளை நான் ஒரு பெரிய ஊர்ல பிறந்திருந்தா என் லட்சியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்குமா? ஆயிருக்காதுல்ல? அங்கிதா, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கும். நான் எதுக்காகலாம் கஷ்டப்பட்டேனோ அதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒரு பெரிய விஷயத்த மறந்தே போயிட்டீங்க. நீங்க யூஎஸ்க்கு தனியா தான் போக போறீங்க. நான் உங்க கூட வரல. நான் இங்கேயே சந்தே கூட தான் இருக்க போறேன். இதே சின்ன ஊர்ல தான் இருக்க போறேன். உங்களோட குழந்தையும் இங்கே தான் பிறக்க போகுது.
அங்கே தான் நீ நீங்க வெறும் உங்களோடவும் உங்க குழந்தையோடையும் எதிர்காலத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. எந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்களோ அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி மட்டும் தாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட சந்தோஷத்துக்காக அவங்க இந்த வீட்டையே அடமானம் வச்சிருக்காங்க. நான் இங்கதாங்க இருப்பேன். சந்தியா கூட தான் இருப்பேன். அவளுக்கு துணையா பக்கபலமா இருப்பேன். நீயும் இப்படி என் நிலைமையை புரிஞ்சுக்காம அடம்பிடிப்பேன்னு நான் நினைக்கல. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க தயாரா இல்ல. அண்ணா, ம்? இவ்ளோ காஸ்ட்லி பேக் வாங்குறது அம்மாக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவங்க என்ன செமையா திட்டுவாங்க. ஆனா அண்ணா, நான் திட்டு வாங்காம இருக்க ஒரு வழி இருக்கு. இதோட விலையை நீங்க கொஞ்சம் கம்மியா சொல்றீங்களா ப்ளீஸ்? அப்படி பண்ணா நிச்சயமா அம்மா என்ன திட்ட மாட்டாங்க. அப்படியா? இது வரைக்கும் நான் எப்போவாவது போய் சொல்லி நீ பார்த்திருக்கியா? அம்மா கிட்ட நான் போய் சொல்லுவேனா? அண்ணா, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்காக ப்ளீஸ் அண்ணா, ஒரே ஒரு தடவை பொய் சொல்றதுனால இப்ப என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லுங்க. எனக்காக நான் இங்க பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத. இத பத்தி நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அவங்க ஒன்னும் திட்ட மாட்டாங்க. நீ தைரியமா வீட்டுக்கு போ. நீங்க தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் அண்ணா. போதும் போதும், ரொம்ப புகழாத. இந்த பைய கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. இந்த பையா, இது நல்லாவே இல்ல. நான் இதை கொண்டு போக மாட்டேன். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும்டா. வெக்கமா இருக்கா? எதுக்குமா வெக்கப்படணும்? நான் தானே இந்த மார்க்கெட்ல இருந்து தூக்கிட்டு வந்தேன். அப்படி அண்ணா, இந்த விஷயத்துல நீங்க வேற நான் வேற. ஒண்ணு பண்ணுங்க, சோட்டு கிட்ட கொடுங்க, அவ கொண்டு வந்துருவா. நான் கிளம்புறேன். என்ன வேணும்? அது வந்து 1 கிலோ ஸ்வீட் கொடுங்க. சார், காஜு கட்லே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை கட்டி கொடுக்குறீங்களா? ஆ சரி கொடுங்க. என்னங்க? இது எவ்வளோ? 225. 225. இந்தாங்க 200 ரூபாய். அப்புறம் இந்தாங்க 25. சார், நீங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்களோட மொபைலை விட்டுட்டீங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. நமக்கு பிரச்சனை இருந்தா அதை பத்தி நினைக்க கூடாது. நாம அதை பத்தி நினைச்சா அது இன்னும் அதிகமாயிடும். பிரச்சனை வந்தாலும் நம்ம சிரிச்சுட்டே இருந்தோம்னா அந்த பிரச்சனை நம்மளை விட்டு ஓடி போயிடும். அது மட்டும் இல்ல, தைரியமாவும் இருக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. தேங்க்யூ. டே சோட்டு, பொண்ணோட அண்ணன் எப்ப வருவாரு? நான் வேணா ஃபோன் பண்ணட்டுமா? அதான் அவரே வந்துட்டார் பாருங்க. வாங்க ஆகாஷ் தம்பி. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இவங்க தான் பையனோட அம்மா. இவர் தான் ஆகாஷ், பொண்ணோட அண்ணன். வணக்கம். என்னங்க, விக்ரம், மோகன், மீனாட்சி, ரவி எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பொண்ணோட அண்ணன் வந்துட்டாரு. வணக்கம். அவர்தான் இவங்க வீட்டுக்காரு, பையனோட அப்பா. வணக்கம். இவரு விக்ரம், பையனோட பெரிய தம்பி. அவரு மோஹித், பையனோட சின்ன தம்பி. அப்புறம் அவங்க மீனாட்சி, இந்த வீட்டு சின்ன மருமக, விக்ரமோட பொண்டாட்டி. உள்ள வாங்க. வாங்க. வாங்க.
வாப்பா வா, உட்கார்ப்பா, உட்கார். இது உங்க வீடுன்னு நினைச்சுக்கப்பா. தம்பி உனக்கு பான் சாப்பிட பிடிக்கல? தம்பி உனக்கு பீடானா பிடிக்கும்ல? எனக்கு என்ன சொல்றீங்கன்னு என்ன பண்றது தம்பி, இவர் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்காரு. முன்னெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போது வெத்தலை பாக்கு போட்டுட்டு பேசுவாங்கல்ல, அதைத்தான் அவர் இப்படி கேக்குறாரு. மீனா, உள்ள போய் அவருக்கு டீ போட்டு கொண்டு வா. சரி அத்தா. ஆமாம்மா, போய் எடுத்துட்டு வா. வேணாம் வேணாம், பரவாயில்ல, நான் டீ சாப்பிட மாட்டேன். டீ வேணாமா? அப்ப நீ லஸ்ஸி குடிப்பில்ல? மீனாட்சி, உடனே போய் லஸ்ஸி கொண்டு வா. வேணாங்க, எதுவும் வேணாம். நான் இப்ப வீட்ல இருந்தா வரேன், அதனால எனக்கு எதுவும் வேணாங்க, ப்ளீஸ். தம்பி கொஞ்சோண்டு குடிங்க. நீங்க குடிக்கிறேன்னு சொன்னா தானே அப்புறம் நாங்களாம் குடிக்க முடியும். மீனாட்சி, உடனே போய் டிஃபன் கொண்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, இப்போ நீங்க நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். ஓ, அப்படின்னு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் பிசினஸ் தான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இங்க மார்க்கெட்ல பெரிய கடை இருக்கு, ராட்டி சாரி சென்டர். பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்க வைஃப் எல்லாமே வாங்குறதுக்கு தனியா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் தெரியல. சரி, இந்தாங்க, இதுதான் என்னோட கார்டு, விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உங்க கடையை நினைச்சு தாராளமா வரலாம். எடுத்து சாப்பிடுங்க. டீ குடிங்க. எடுத்துக்கிறேன். நான் எடுத்து கொடுக்குறேன். இல்லை, நானே எடுத்துக்கிறேன். இதுதாங்க, இது உங்களுக்கு. இந்தாங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம அண்ணன் கடையோட ஸ்வீட் ஆச்சு. அதோ அண்ணா வந்துட்டாரு பாருங்க. உள்ளவா சூர்யா. வா சூர்யா. வா சூர்யா. இவன் தான் என்னோட மூத்த புள்ள சூர்யா. இவனுக்கு சொந்தமா ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. நாம இப்பதான் சந்திச்சோம்ல. எதிர்ச்சியா நடந்திருக்கு பாத்தீங்களா? அந்த கடவுள் இதையெல்லாம் முன்னாடியே முடிவு செஞ்சிருக்காரு. அதனாலதான் ஸ்வீட் வாங்கும்போது இவரு தேடி வந்து உன் கடையிலேயே வாங்கியிருக்காரு. எல்லாம் கடவுளோட விளையாட்டு தான். வா சூர்யா, வா. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உட்காருப்பா.
ஆகாஷ் தம்பி, கடை பாக்குறதுக்கு உங்களுக்கு சின்னதா தோடி இருக்கலாம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த கடையோட ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். கடை எப்பவும் கூட்டமா இருக்கும். இப்ப பெரிய கடை ஒண்ணும் எடுக்க போறாங்க. நாங்க புது கடை எடுக்கணும்னு தான் இருந்தோம். ஆனா இப்போதைக்கு நாங்க எதுவும் எடுக்கிறதா இல்லை. புது கடை வாங்கணும்னா நிறைய பணம் வேணும். ஆனா மோகன் சவியோட படிப்பை நான் கவனிச்சாகணும். என்கிட்ட பணம் இல்லாததுனால அவங்க படிப்பு நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். ரொம்ப பொறுப்பான பையன். அண்ணா, நீங்க போய் உங்க இஷ்டத்துக்கு உங்க வாழ்க்கைய வாழுங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயத்தையே நீங்க மறந்துருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க ஒரு தங்கச்சியாவே பார்க்கல, ஒரு பாரமா தான் என்ன பாக்குறீங்க.